மல்லிகைப்பூ வச்சா பேன் வரும்னு சொல்லி ஒரு மித்து இருக்கு. இல்லம்மா, மல்லிப்பூ வச்சானா பெயின் வராது. நீங்க உங்க ஸ்கேல்ப் நல்லா க்ளீனா வைக்கணும். அட்லீஸ்ட் ஆல்டர்னேட் டேஸ் ஆவது ஹேர் வாஷ் பண்ணா நல்லது. ஆனா உங்க ஹேர் வாஷ் பண்ணணும்னா 2 கண்டிஷன் தான். உங்க வாட்டர் நல்லா இருக்கணும், உங்க ஷாம்பூ நல்லா இருக்கணும். கவனமா இருக்கணும். பெயின் வந்துச்சுன்னா உடனே க்ளீன் பண்ணணும். ஈர் இருக்கும். அது ஈர் இருக்கக்கூடாது. ஈர் வச்சானா அப்புறம் அது கண்டிப்பா வந்துட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் பெயின் வராது. சில பேர் they will be prone for it. dandruff மாதிரி. dandruff எல்லாருக்கும் வராது. சில பேருக்கு தான் வரும். பெயின் சீப்ல எடுக்கணும். அதுல ஒரு டைப் இருக்கு. எப்படி பண்ணணும்? நீங்க நார்மலா பெயின் சீப்ல வரணும்னா அது சீக்கிரம் வராது. இம்யூனிட்டிக்கு ஒயிட் ஹேர் காரணம் கிடையாதும்மா. ஒயிட் ஹேர் வந்துச்சுன்னா விட்டமின் B12 டெஃபிஷியன்சி சொல்லுவாங்க, அயன் டெஃபிஷியன்சி, ஜிங்க் டெஃபிஷியன்சி சொல்லுவாங்க. பிளாக் ஹேருக்கு நம்ம சேவ் பண்ணலாம். ஆனால் ஒரு வாட்டி முடி வெள்ளை ஆயிடுச்சுன்னா அது திருப்பி மாறத்துக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஒன் திங் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நம்ம ஜெனட்டிக்ஸ் மாற்ற முடியாது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குமுதம் சிநேகிதி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கானா, டாக்டர் தலத் சலீம் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், அதே மாதிரி மல்லிகைப்பூ வச்சா பேன் வரும்னு சொல்லி ஒரு மித்து இருக்கு. அது உண்மையா மேம்? இல்லம்மா, மல்லிப்பூ வச்சானா பெயின் வராது. பெயின் எப்போ வரும்? உங்களுக்கு ஸ்கேல்ப்ல ஆயில் செக்ரீஷன் ஹெட் டு ஹெட் சொல்லுவாங்க. ஹெட் டு ஹெட் டச் அவங்கள மோஸ்ட்லி ஸ்கூல் சில்ட்ரனுக்கு தான் பெயின் வரும். அந்த ஹெட் டு ஹெட் டச் பண்ணுவாங்க. அதில் அவங்க கோம்பு யாராவது கோம்பு யூஸ் பண்ணாங்கன்னா அதில் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. மல்லிப்பூ போட்டானா அதில் பெயின் வரத்துக்கு இல்லை. யூஸ்வலாக அந்த ஃப்ளவர் ஸ்மெல் இருக்குல்ல, அதில் இன்செக்ட்ஸ் எல்லாம் ரிப்பெல் ஆகும், தவிர அதுக்காக வராது. 100% இல்லை. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க, மல்லிப்பூ போட்டாங்க, ஆயில் போட்டாங்க, வெளியே போயிட்டு வந்தாங்க, ஃபுல் ஸ்வெட்டிங் இருக்கும், அண்டு வாரத்தில் ஒரு வாட்டி தான் ஹேர் வாஷ் பண்ணுவாங்க, அவங்கள பயன் வந்து தான் செய்யும். ஸோ மல்லிப்பூ காரணம் கிடையாது. அவங்க எப்படி அவங்க ஹேர் மேனேஜ் பண்ணுறாங்க, எப்படி அந்த க்ளீன் பண்ணுறாங்க, ஹைஜீன் எவ்வளோ இருக்குது அவங்களுக்கு, அதுதான் காரணம். லைஸ்க்கு மல்லிப்பூ காரணம் கிடையாது. அப்படி அந்த பெயின் வந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன மேம் ப்ராசஸ்? ஆக்சுவலாக பெயின் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக அது ரிமூவ் பண்ண முடியாது, ரொம்பவே கஷ்டம். அதுக்கான என்ன ப்ராசஸ் மேம் ரிமூவ் பண்ணுறதுக்கு, மெயின்டைன் பண்ணுறதுக்கு? மோஸ்ட்லி அது பெயின் நம்ம எடுத்துட்டாலுமே மெயின்டைன் பண்ண முடியல மேம். திருப்பி 1 month 2 monthsலேயே திருப்பியும் பெயின் வர ஆரம்பிச்சிருது. அதுக்கான ரீசன் அதை எப்படி மேம் மெயின்டைன் பண்ணணும்? முதல்ல ஹைஜீன். நீங்கள் உங்கள் ஸ்கேல்ப் நல்லா க்ளீனாக வைக்கணும். அட்லீஸ்ட் ஆல்டர்னேட் டேஸ் ஆவது ஹேர் வாஷ் பண்ணால் நல்லது. தனி நல்லா இருக்கணும். சில பேர் எனக்கு கேட்பாங்க, டாக்டர் நான் எத்தனை வாட்டி வாரத்தில் ஹேர் வாஷ் பண்ணணும்? ஒரு கொஸ்டின் எப்போவுமே பேஷண்ட் கேட்பாங்க, நான் நிறைய டைம் வாஷ் பண்ணணுமா, கம்மியாக டைம் வாஷ் பண்ணணுமா? நான் என்ன சொல்கிறேன், உங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும்னா 2 கண்டிஷன் தான். உங்கள் வாட்டர் நல்லா இருக்கணும், உங்கள் ஷாம்பூ நல்லா இருக்கணும். இப்போ உங்களுக்கு பைப்பில் வருது, ஒரு ரொம்ப அந்த சால்ட்டி வாட்டர் இருக்கும், செடிமெண்டேஷன்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் அதில் டெய்லி வாஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ஃபால் வரும். அதே மாதிரி ஷாம்பூஸ், ஒரு ஷாம்பூக்கு நார்மல் பிஹெச்னா 5 to 7 இருக்கணும் பிஹெச். அதே உங்களுக்கு நிறைய ஷாம்பூஸ் மார்க்கெட்டில் இருக்குது, நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் அதில். ஆனால் அதோட பிஹெச் இருக்கும் 14 to 15 பிஹெச் இருக்கும். அந்த மாதிரி ஷாம்பூ நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணனா உங்கள் ஸ்கேல்ப் ஹேருக்கு என்ன ஆகும்? கண்டிப்பாக நல்லா இல்லை. ஸோ நீங்கள் யோசிச்சுட்டு எனக்கு தண்ணி நல்லா இருக்கணும், ஷாம்பூ நல்லா இருக்கணும், நீங்கள் அதுக்கு அப்புறம் டெய்லி வாஷ் பண்ணோன்னா நல்லா இருக்குது. இட் இஸ் குட் ஃபார் யூ. ஸோ ஹைஜீன், கீப்பிங் யுவர் ஸ்கேல்ப் நல்லா க்ளீனாக இருக்கணும். ஹைஜீனிக் வச்சிங்கன்னா அதில் பெயின் வராது. இப்போ வந்துச்சுன்னா நீங்கள் நீம் ஆயில் இருக்குல்ல, கோகோனட் ஆயிலில் ஒரு டிபெண்டிங் அப்பான் ஏஜ், சின்ன பசங்களுக்கும் நீங்கள் நிறைய நீம் ஆயில், ஸ்ட்ராங் ஆயில், அது எல்லாம் இது பண்ண முடியாது. ஸோ ஒரு ட்ராப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10 ml இல்லைன்னா 15 ml ஒரு ட்ராப் 2 drops போட்டுட்டு அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 1 hour வச்சுட்டு வாஷ் பண்ணி கண்டிப்பாக அவங்களுக்கு பெயின் திருப்பி வராது. அது மட்டும் இல்லை, கவனமாக இருக்கணும். பெயின் வந்துச்சுன்னா உடனே க்ளீன் பண்ணணும். ஈர் இருக்கும், அது ஈர் இருக்கக்கூடாது. ஈர் வச்சானா அப்புறம் அது கண்டிப்பா வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்க கம்பல்சரியா யாருக்கு பெயின், எல்லாத்துக்கும் பெயின் வராது. சில பேர் they will be prone for it. dandruff மாதிரி. dandruff எல்லாருக்கும் வராது. சில பேருக்கு தான் வரும். யாருக்கு ட்ரை ஸ்கேல்ப் இருக்கு, என்வைரன்மெண்டல் கண்டிஷன், அவங்க ஹெல்த் கண்டிஷன் எல்லாம் இருந்த காரணம். ஸோ யார் இந்த ப்ரோன் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த பெயின் இருக்குன்னா அவங்க எப்படியும் அவங்க அம்மா இல்லை, யூஸ்வலி பசங்களுக்கு தான் வரும். ஸோ அம்மா என்னன்னா வாரத்தில் ஒரு வாட்டி எப்படியும் பார்க்கணும், இருக்கா இல்லையா, ஏதாவது இருந்தால் இந்த மாதிரி நீம் ஆயில் கோகோனட்டில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்க. அண்ட் அந்த பெயின் சீப் வரும், பெயின் சீப்பில் எடுக்கணும். அதில் ஒரு டைப் இருக்குது, எப்படி பண்ணணும். நீங்கள் நார்மலாக பெயின் சீப்பில் வரணும்னா அது சீக்கிரம் வராது. நீங்கள் என்ன பண்ணணும், இது ஆயில் இருக்குல்ல, இது நீம் ஆயில் கோகோனட் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணி அவங்களுக்கு ஒரு கிளாத் டைப் பண்ணி வைக்கணும் பசங்களுக்கு. அதுக்கப்புறம் வாஷ்ரூமில் போயிட்டு அப்புறம் ஷாம்பூ பண்ணணும். ஷாம்பூ போட்டுட்டு நல்லா ஷாம்பூ போட்டுட்டு அப்புறம்
ப்ராட் பிசில் க்ரோம், அது பெரிய லாங் வரும்ல, அந்த கேப்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி கோம்பு எடுத்துட்டு நல்லா தலை வாரணும். அது சிக்கெல்லாம் ஃபுல்லாக எடுக்கணும். சிக்கு எடுத்தீங்கன்னா ஷாம்பூலே பெயின்சி போடணும். ஷாம்பூவில் நீங்கள் பெயின்சி போட்டுட்டு எடுத்தானா இருக்குது பெயின் எல்லாம் வரும். ஃபுல் ஹெட் க்ளீன் ஆகிடும். க்ளீன் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஷாம்பூ வாஷ் பண்ண தண்ணி போட்டுட்டு நல்லா ஷாம்பூ வாஷ் பண்ணுங்கள். இருக்குது அந்த ஈரியெல்லாம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் திருப்பி வராது. இது நீங்கள் சண்டேஸ்க்கு மட்டும் பண்ணுங்கள். ஒரு 3 Sundays 4 Sundaysக்கு பண்ணுங்கள். 100% இன்ஷால்லா உங்களுக்கு பெயினில் கம்ப்ளீட் ரிலீஃப் ஆகிருக்கும். ஓகே மேம், ட்ரை பண்ணி பார்க்குறோம் மேம். நெக்ஸ்ட் இது என்ன, எனக்கு ஐ ஹவ் சீன் திஸ் நாட் ஒன்லி இன் மை பேஷண்ட்ஸ். இது எத்தனை வருஷம் நான் சொல்லிட்டே இருக்கேன். உங்களுக்கு பேஷண்ட்ஸ் வராங்கல்ல கிளினிக், சொல்லிட்டு அப்புறம் ஐ ஹவ் சீன் த ரிசல்ட்ஸ். இது நான் புக்ல படிச்சுட்டு உங்களுக்கு சொல்லல. இது நான் எங்க லைஃப்ல பேஷண்ட் சொல்லிட்டு அப்புறம் அவங்க ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு அப்புறம் கம்பல்சரி இட் ஒர்க்ஸ். ஸோ வித் தட் கான்ஃபிடென்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். இது நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பெயினோட ப்ராப்ளமே வராது. ஓகே ஓகே மேம், நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம் மேம். கண்டிப்பாக ஓகே மேம். அதே மாதிரி ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு பில்லோ கவர் சேஞ்ச் பண்ணுங்கள். பர்டிகுலராக இந்த சர்டன் கவர் யூஸ் பண்ணால் ஹேர் ஃபால் ஆகாதுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா மேம்? பர்டிகுலராக அந்த கிளாத் தான் யூஸ் பண்ணணுமா? அப்படி கிடையாது. சில பேருக்கு என்னென்னா சாட்டின் கிளாத் நம்ம யூஸ் பண்ணோன்னா ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஹேரோட மாய்ஸ்சர் பில்லோவில் போகாது சொல்கிறாங்க. ரெண்டாவது ஸ்பிளிட் எண்ட்ஸ் வராது, கொஞ்சம் ஹேர் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் நான் பர்சனலி என்ன ஃபீல் பண்ணுறேன்னா நம்ம சாட்டன் தான் யூஸ் பண்ணணும், அப்போது ஹேர் நல்லா இருக்கும். அப்படி ஒன்றுமே கிடையாது. இது வரைக்கும் நம்ம எப்போவுமே சாட்டன் யூஸ் பண்ணது கிடையாது. நார்மல் பில்லோ காட்டன் பில்லோ கிளாத்ஸ் தானே யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் சில பேர் தோஸ் ஹூ ஹேவ் வெரி சென்சிட்டிவ் ஹேர் இருக்குது, ஃப்ரிஸ் ஆகுதுன்னா, ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுதுன்னா அவங்க யூஸ் பண்ணனா அதில் தப்பு இல்லை. ஆனால் இதுதான் யூஸ் பண்ணணும் அப்போதும் எங்கள் ஹேர் ஃபால் கம்மியாகும் அப்படியும் கிடையாது. ஓகே மேம். அதே மாதிரி இப்போ வந்து இம்யூனிட்டி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து சின்ன வயசுலேயே வந்து நமக்கு வந்து ஒயிட் ஹேர் வருது மேம். அது காலப்போக்கில் நம்ம வந்து ஹெல்த்தியாக ஃபுட்டு எடுத்துக்கிட்டா அந்த ஒயிட் ஹேர் சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா மேம்? இம்யூனிட்டிக்கு ஒயிட் ஹேர் காரணம் கிடையாதும்மா. ஒயிட் ஹேர் வந்துச்சுன்னா விட்டமின் B12 டெஃபிஷியன்சி சொல்லுவாங்க, அயன் டெஃபிஷியன்சி, ஜிங்க் டெஃபிஷியன்சி சொல்லுவாங்க. நம்ம ஒரு சப்போஸ் நம்ம பேஷண்டோட இப்போ எல்லாம் ரொம்ப காமன் இது. ஒரு 12 years 13 years வயசுலவும் பேஷண்ட்ஸ் வராங்க, கிரே ஹேர் ப்ரீமெச்சூர் கிரேயிங்கோடு வராங்க. ஆனால் அப்போ நமக்கு என்ன பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் ஹெரிடிட்டி ஃபேமிலி ஹெரிடிட்டி இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு சான்சஸ் இருக்குது வரத்துக்கு. ரெண்டாவது இட் இஸ் டெஃபிஷியன்சி, விட்டமின் B12 டெஃபிஷியன்சி, அயன் டெஃபிஷியன்சி, ஜிங்க் டெஃபிஷியன்சி இருந்தால். தேர்ட் நியூட்ரிஷன். இப்போது பசங்களை எல்லாம் கரெக்டாக வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நியூட்ரிட்டிவ் ஃபுட் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் கண்டுபிடிக்கணும் இன்ன காரணக்காக இது வருதுன்னா அப்போது நம்ம ஒரு அளவுக்கு we can rectify it. ஆனால் we have to understand one thing. இந்த மெலனின் இருக்குல்ல, மெலனின் பிக்மெண்ட் தான் நம்ம ஹேருக்கு பிளாக் கலர் கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம மெலனின் பிக்மெண்ட் ஹேர் பல்ப் இருக்குல்ல, ரூட் இருக்குல்ல, அதில் இருந்தால் தான் ஃபுல் ஹேருக்கு பிளாக் கலர் இருக்கும். இப்போ அந்த பல்ப்ல இல்லைன்னா அந்த ஹேருக்கு திருப்பி நம்ம மாற்ற முடியாது. ஒயிட் ஆயிடுச்சுன்னா ஒயிட் தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? பிளாக் இது சேஞ்ச் பண்ண முடியாது நமக்கு. ஸோ early treatment, early detection is the key. ஹேர் பிளாக் இருக்குது, ஹெரிடிட்டி இருக்குது, டெஃபிஷியன்சி இருக்குது, அந்த டைமில் நம்ம அந்த மாதிரியே ஃபுட், அந்த மாதிரி மெடிசன், அந்த மாதிரி ஆயில், அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தான்னா கண்டிப்பாக நம்ம போஸ்ட்போன் பண்ணலாம். 100% நம்ம இது சேவ் பண்ணலாம். பிளாக் ஹேருக்கு நம்ம சேவ் பண்ணலாம். ஆனால் ஒரு வாட்டி முடி வெள்ளை ஆயிடுச்சுன்னா அது திருப்பி மாறத்துக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. மேம் அதே மாதிரி ஒயிட் ஹேர் போகிறதுக்காண்டி இப்போ டையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ட்ரை யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திருப்பி பார்த்தா நார்மலாக இருந்ததை விட அதிகமாகுதே, அது என்ன மேம் ரீசன்? அப்படி இருக்குது. இந்த நம்ம டை யூஸ் பண்ணனா கெமிக்கல்ஸ்க்காக அந்த ஹேர் இன்னும் ஜாஸ்தி என்ன ஆகுது? கிரே ஆகுது, ஒயிட் ஆகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும், ஒயிட் ஹேர் கொஞ்சம் இருக்குது, உடனே நீங்கள் டை எல்லாம் போடாதீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒயிட் ஹேர் வந்துச்சு நான் டை போடுறேன் அப்படி கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும்? இனிஷியல் ஸ்டேஜில் மருதாணி போடுங்க. மருதாணி போட்டிங்கன்னா நேச்சுரல் ஹினா தானே, லீவ்ஸ் தானே, அதில் ஒரு சைடு எஃபெக்டே கிடையாது. நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கவரேஜும் இருக்கும் அண்ட் அதே சமயத்தில் முடியும் உங்களுக்கு இன்னும் கிரே ஆகாது. நீங்கள் ஒரு வாட்டி ஹேர் கலர் யூஸ் பண்ணீங்கன்னா அடுத்த வாட்டி நீங்கள் கண்டிப்பாக போயிட்டே ஆகணும். அண்ட் ரெண்டாவது கெமிக்கல்ஸோட எஃபெக்ட் உங்கள் முடியல கம்பல்சரி இருக்கும். ஓகே மேம். அது இல்லாமல் இப்போ கேர்லி ஹேராக இருக்கவங்க வந்து போய் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறாங்க மேம். ஒரு 2 years ஆனதுக்கப்புறம் ஸ்கேல்ப்லாம் வந்து ஸ்ட்ரைட்னிங் நார்மல் ஹேர் மாதிரி ஆயிடுது. நார்மல் இந்த லென்த்து வந்து நார்மல் ஹேர் மாதிரி இருக்குது. இதுக்கு ரீசன் என்ன மேம்? இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படி இருக்க ஹேருக்கு? ஒரு வாட்டி உங்களுக்கு கேர்லி ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணாங்கன்னா அவங்க நம்ம ஒரு ஒன் திங் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நம்ம ஜெனட்டிக்ஸ் மாற்ற முடியாது.
எஸ் மேம். உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஜெனட்டிக்கலி ஸ்ட்ரெயிட் ஹேர்னா ஸ்ட்ரெயிட் தான் இருக்கும், கர்லி ஹேர்ல கர்லி தான் இருக்கும். நீங்க ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணனாவும் நீங்க ரூட் இருக்குல்ல, ஸ்கேல்ப்க்கு மேலே இருக்கிற ஹேருக்கு தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க. உள்ளே இருக்க ரூட்க்கு பண்ணல, ரூட்லேருந்து வரது ஹேர் கண்டிப்பாக உங்களுக்கு முதல்ல எப்படி இருந்துச்சு ஹேர் அந்த மாதிரி தான் இருக்கும், அது சேஞ்ச் ஆகாது. ஸோ அந்த டைமில் நீங்கள் 2 இயர்ஸ் சொல்கிறீங்க, வித்தின் 6 months தான் அந்த புது ஹேர் வந்துட்டு ஒரு 1 centimeter 2 centimeter வெளியே வரும். அப்போது சில பேர் என்ன பண்ணுறாங்க, திருப்பி போய் கெமிக்கல்ஸ் இது போட்டுட்டு திருப்பி அதை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணணும். அது நீங்கள் கண்டினியூஸாக பண்ணனா உங்கள் ஹேர் தின்னிங், ஹேர் ஃபால் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கேப் கொடுக்கணும், நடுவில் கேப் கொடுக்கணும், இந்த க்ரோ ஆகட்டும். ஆனால் நீங்கள் என்னென்னா கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங் லோஷன்ஸ், சீரம்ஸ், ஏதாவது கண்டிஷ்னர்ஸ் போட்டுட்டு யூ ஹாவ் டு மெயின்டைன் தட். அண்ட் அந்த டிரான்சிட் ஃபேஸ் இருக்குல்ல, டிரான்சிட் ஃபேஸ்னால் அந்த ஸ்ட்ரெயிட் ஹேர்லேருந்து கர்லி ஹேர் மாதிரி ஃபேஸ் இருக்குல்ல, அந்த டிரான்சிட் ஃபேஸ் அப்படியே விட்டுணும். ஏன்னா நீங்கள் அது உடனே அந்த திருப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் அது ஹேருக்கு நல்ல இல்லை, அதே மாதிரி உங்களுக்கு ஹேர் ஃபால், தின்னிங் ஆஃப் ஹேர் வரதுக்கு சான்சஸ். ஓகே, நிறைய கொஷின்ஸ்க்கு நீங்கள் வந்து பொறுமையாக ஆன்சர் பண்ணீங்க. திருப்பியும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.